அப்பொழுது ஒரு அக்கினி அம்பு எங்கிருந்தோ என் பாதத்தின் அருகே ஒரு ஏவுகணை போல வந்து சொருகி நின்றது. நான் மிகவும் பயந்து நின்றேன். அந்த அம்பில் ஒரு தோல் சுருள் இருந்தது. அதை எடுத்து படிக்கும்படி புறா என்னிடம் சொன்னது. நான் நடுக்கத்தோடு அதை எடுத்து படித்தேன். அதில் இவ்வாறு எழுதியிருந்தது: நீ இந்த பாதையில் நடந்து போனால் உன்னை நிர்மூலமாக்குவோம், இப்படிக்கு வானமண்டலத்தின் சேனை என்று எழுதியிருந்தது. அப்பொழுது புறா என்னிடம் கூறியது: பயப்படாதே, உனக்காக கர்த்தரின் சேனை யுத்தம் செய்யும் என்றார். அப்பொழுது ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு பெலன் என்மேல் வந்து இறங்கியது. அப்பொழுது நான் என் கேடகத்தை எடுக்கும்படி அதை பிடித்து, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பெலன் உண்டு என்று சொல்லிக்கொண்டே அந்த கேடகத்தை தூக்கினேன். இப்பொழுது அது எனக்கு லகுவாக தூக்க முடிந்தது. அப்பொழுது அந்த புறா என்னிடம்: உனக்கு இருக்கும் இந்த விசுவாசம் குறையாமல் பார்த்துக்கொள். உன் விசுவாசம் குறையும் பொழுது கேடகம் கனமாக மாறும், உன் விசுவாசம் அதிகரிக்கும் பொழுது அது உனக்கு லகுவாக மாறும் என்றது. நான் கேடகத்தை பிடித்துக் கொண்டு நடக்கத் தொடங்கினேன். அப்பொழுது புறா கூறியது: நீ இப்பொழுது அன்பின் வாசலில் நடக்கத் தொடங்கியுள்ளாய். உனக்குள் உள்ள அன்பானது சோதிக்கப்படுவதற்காக பிசாசு அனுமதி பெற்றுள்ளான். ஒருவேளை நீ இதில் விழும்படி நேர்ந்தால் உன்னுடைய ஒட்டுமொத்த ஜீவியமும் வீணாய் போய்விடும். மிக மிக தெளிந்த புத்தியோடும் ஜெபத்தோடும் விழித்திருந்து இந்த பாதையில் நடந்து கொள், உன்னை காத்துக்கொள் என்றார். நான் சிந்தையில் ஜெபித்துக் கொண்டே நடந்தேன். அப்பொழுது எனது இடதுபுற வானத்திலிருந்து கருமேகம் விலகி அதற்கு பின்னால் உள்ள பிசாசின் சேனைகளை நான் காண நேரிட்டது. ஆயிரக்கணக்கான பிசாசுகள் தங்கள் கைகளில் அக்கினி அம்புகளுடன் என்னை குறிவைத்துக் கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். அப்பொழுது ஒரு மிகப்பெரிய இடிமுழக்க சத்தம் கேட்டது. எனது வலதுபுற வானத்திலும் மிகவும் ஜெகஜோதியாய் பிரகாசமான ஒரு சேனை இருந்தது. அங்கே அநேக தேவ தூதர்களும் ரதங்களும் ஆயத்தமாக இருந்தன. அப்பொழுது புறாவிடம் கேட்டேன்: எனக்காக இவ்வளவு பெரிய சேனை கர்த்தர் வைத்திருக்கிறாரா என்று நான் கேட்டேன். அதற்கு புறா: ஆம், நீ விலையேற பெற்றவன், உனக்காக தன் சொந்த ஜீவனையும் கொடுத்தாரே, நீ விசேஷித்தவன், நீ அவருடைய மணவாட்டி, உன்னை அவர் தன்னுடைய கண்ணின் மணியில் மத்தியில் வைத்து உன்னை பாதுகாக்கிறார் நண்பனே என்றார். எனக்கு மிகவும் உற்சாகமாக இருந்தது. கர்த்தர் எனக்காக இவ்வளவு பெரிய சேனையை வைத்திருக்கிறாரா என்று ஆச்சரியத்தோடு கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன். அப்பொழுது அநேக ஆயிரம் அக்கினி அம்புகள் என்னை நோக்கி வருவதை பார்த்தேன். என் கேடகத்தை எடுத்து என் தலைக்கு நேராக பிடித்துக் கொண்டேன். காற்றை கிழித்து கொண்டு அந்த அம்புகள் சத்தம் திடீரென்று வெடித்து சிதறியது. நான் என்ன நடந்தது என்று பார்த்தேன். அந்த அம்புகள் அங்கு கீழே உருக்குலைந்து கிடந்தது. என்ன நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை. கீழே உடைந்து கிடந்த அம்புகளை எடுத்து பார்த்தேன். அதில் இவ்வாறு எழுதியிருந்தது: மனைவியின் மரணம், அடுத்த அம்பில் குழந்தையின் மரணம். இப்படி ஒவ்வொரு அம்பிலும் ஒவ்வொரு தாக்குதல்கள் வார்த்தைகள் இருந்தது. இந்த அம்பில் ஏதாவது ஒன்று என் மீது பாய்ந்திருந்தால் என் மனைவியையோ என் குழந்தையோ நான் இழந்து அவர்கள் மீது வைத்த அன்பினால் நான் என் ஓட்டத்தை தொடர முடியாதபடி பிசாசு செய்திருப்பான் என்று நினைத்து இதை குலைத்து போட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினேன். இந்த அதிர்ச்சியிலிருந்து வெளியே வருவதற்குள் மீண்டும் பல ஆயிரம் அம்புகள் என்னை நோக்கி பாய்ந்து வந்தன. இந்த முறை அந்த அம்புகள் எப்படி உருக்குலைந்து போகிறது என்று பார்க்கும்படி தைரியத்தோடு என் கேடகத்தை பிடித்துக் கொண்டு உற்று நோக்கினேன். அப்பொழுது புறா என்னிடம் ஜெப சிந்தையில் இரு என்றது. நான் ஜெப சிந்தையில் ஜெபிக்க தொடங்கினேன். அப்பொழுதுதான் அந்த ஆச்சரியத்தை பார்த்தேன். என்னை நோக்கி வந்த அம்புகள் ஒரு பெரும் பகுதி என்னை சுற்றியுள்ள கிருபை என்ற மேகத்தின் அருகே வரும் பொழுது மறைந்து போயின. அதை தாண்டி வந்த அம்புகள் இயேசுவின் ரத்தம் என்ற வேலிக்குள் வரும் பொழுது அவைகள் அனைத்தும் உருக்குலைந்து போனது. ஆனால் ஒரு அம்பு மாத்திரம் ஏதோ அனுமதி பெற்று உள்ளே வருவதைப் போல எனக்கு எதிராய் வந்தது. என் கேடகத்தினால் அதை தடுப்பதற்குள் என் தொடையில் பாய்ந்தது. அதன் வழியால் நான் துடிதுடித்து போனேன். அந்த அம்பின் மீது எழுதப்பட்ட வார்த்தைகளை கவனித்தேன். அதில் நம்பினவர்களின் துரோகம் என்று எழுதியிருந்தது. அதன் வேதனைகளால் அப்படியே நிலை குலைந்து போனவனாய் அந்த பாதையில் இருந்து என் கால்கள் தள்ளாடியது. நான் கீழே விழப்போகிறேன் என்று நினைத்துக் கொண்டே இருக்கும் பொழுது அதே வேளையில் என் கேடகம் கை நழுவி அந்த பாதையில் விழுந்தது. நானும் அந்த பாதையில் இருந்து விலகி அந்த அந்தகார இருளான மரண இருளின் பள்ளத்தாக்கிலே விழுந்தேன். அப்பொழுது நான் கீழே விழாதபடி ஒரு மென்மையான மெத்தை என்னை தாங்கிக் கொண்டது போன்றிருந்தது. என் கண்களை தெளிவுபடுத்தி நான் எங்கிருக்கிறேன் என்று பார்த்தேன். அப்பொழுது ஒரு கரத்தின் உள்ளங்கையில் நான் படுத்திருந்தேன். அந்த உள்ளங்கை மத்தியில் காயம்பட்ட தழும்பில் இருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த புறா என்னிடம் அந்த ரத்தத்தை பானம் பண்ணு என்றது. நான் அந்த ரத்தத்தை கொடுத்தேன். அப்பொழுது அந்த கரம் மீண்டும் என்னை அந்த பாதையில் விட்டு விட்டு மறைந்தது.